இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பத்தூரில் நகர்மன்ற தலைவருடன் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தம். வணக்கம். என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி அலுவலகத்துல நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டுகளின் நகரமன்ற கவுன்சிலர் கூட்டம் இன்று நகரமன்ற தலைவர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது. அப்போது பார்த்தோம்னா அந்த கலந்து கொண்ட கவுன்சிலர் தங்கள் பகுதிக்கு உட்பட்ட நிறைகள் பற்றி குறைகள் பற்றியும் கூறுவது வழக்கம். மேலும் பார்த்தோம்னா இந்த திருப்பத்தூர் நகரை பொறுத்தவரையில பார்த்தோம்னா இந்த 36 கவுன்சிலர்கள்ல 28 கவுன்சிலர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள், மேலும் 3 பேர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவருங்க. இந்த நிலையில இன்று நடைபெற்ற கவுன்சிலர் கூட்டத்தில் ஆளுங்கட்சி மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த 27 கவுன்சிலர்கள் பார்த்தோம்னா கூட்டத்தை புறக்கணிச்சு வெளிநடப்பு செய்யறாங்க. மேலும் தங்கள் பகுதிக்கு உட்பட்ட வார்டுகளை எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் அதிகாரிகள் செய்து தருவதில்லை. அதுல நகரமன்ற தலைவரும் கண்டுகொள்வதில்லை. எவ்வளவு குறை கூறினாலும் நகரமன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேஷ் கண்டுகொள்ளாமல் மெத்தன போகாது செயல்படுகிறார் என கூறி 27 கவுன்சிலர் வெளிநடப்பு செஞ்சாங்க. அதன் பின்பு பார்த்தோம்னா சமாதானமாகி திரும்ப கவுன்சிலர் கூட்டத்துக்கு போகும்போது வெளிநடப்பு செய்த அனைத்து கவுன்சிலருக்கும் நகரமன்ற தலைவர் சராமரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இதன் காரணமாக பார்த்தோம்னா அந்த கவுன்சிலர் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு காணப்படுது. மேலும் பார்த்தோம்னா இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த நகரமன்ற தலைவரை எதிர்த்து மெஜாரிட்டியாக உள்ள ஆளுங்கட்சி கவுன்சிலரை வெளிநடப்பு செய்த சம்பவம் பார்த்தோம்னா பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.